Hey guys, welcome back. இன்னைக்கு நாங்கள் இந்த வீடியோ ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பாடா இந்த லியோன்னு ஒரு சீரிஸ் பார்த்துட்டு இருந்தோம்ல, லியோ டிகோடிங் பாட்காஸ்ட் தமிழன்லேருந்து 8வது எபிசோட் போட்டுட்டு இந்த வர்றேன்ட்டு போனவர் தான். போனவர் கடைசியில் வரவே இல்லை. 10-15 நாளைக்கு அப்புறம் நேற்று கமெண்ட் செக்ஷனில் வந்தாங்க எல்லாரும், ஐயா பார்ட் 9 வந்துருச்சு, சீக்கிரம் ரியாக்ஷனை போடுங்க, லியோன்னு வந்துட்டாரா அப்படின்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பிக்கஸ்ட் ட்விஸ்ட் இன் லியோ, லோகேஷ் கதையில் முக்கிய திருப்பங்கள் பார்க்கலாமா? இது ஒரு 27 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. புஷ்பா உயிரோடு இருக்க வாய்ப்பில்லை என்றும் அவர் ஜப்பான், மலேசியா அல்லது சீனாவில் இருக்கலாம் என்றும் கருத்துகள் நிலவுகின்றன. புஷ்பாவை கொன்று புதைத்துவிட்டு காவல்துறை இவரை தேடி இருக்காங்க. Bloody sweet. Hey guys, welcome back to another episode of Welcome. சரவணா பாத்தா நீனும் சாவலையா? நாம இப்போ லியோ சீரிஸோட 9th பார்ட்ல இருக்கிறோம். பட் இந்த ஒரு பார்ட்டுக்கு மட்டும் நான் ஆல்மோஸ்ட் 15 டேஸ் எடுத்துக்கிட்டேன். அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, guys உங்களுக்கே தெரியும், நான் இதுக்கு முன்னாடியே ஒரு சில பார்ட்ஸ் எல்லாம் டிலே பண்ணிருக்கேன். ஆனா அதுக்கு நான் ரீசன்ஸும் கொடுத்தது இல்ல. பிகாஸ் ரீசன் பர்சனலா இருக்கனால அது சொன்னா சில்லியா இருக்கும் உங்களுக்கு. சொன்னா அதை ஜஸ்டிஸ் பண்ணவும் விரும்பல. ஆனா அதை பத்தி பேசி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். சோ வெல்கம் டு பார்ட் 9. நம்ம இப்போ எதுல இருந்து கதையை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா, லாஸ்டா நம்ம பார்ட் 7ல ஃபிளாஷ்பேக்ல அந்த இருதயராஜ் வந்து ஃபிளாஷ்பேக்கை சொல்லி முடிச்சுட்டு கிளம்புறாரு. அதோட நம்ம கதையை ஸ்டாப் பண்ணோம். ஒரு நாள் கதை கேட்டதுக்கே அரண்டு போய் நிற்கிறேன். முழு கதை கேட்ட செத்துரு அம்பால இருக்கு. அந்த சீன் வரைக்கும் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். பார்ட் 8ல வந்துட்டு ஃபுல்லா நம்ம கதை எதுவுமே பார்க்கல. நான் சொன்ன லியோவோட ஃபிளாஷ்பேக்கை வந்துட்டு ஜஸ்டிஸ் பண்றதுக்கான படத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன அசட்ஸ் ஆதாரம் என்ன அப்படிங்கறத நம்ம 8 பார்ட்ல பார்த்திருந்தோம். ஸோ இப்போ நம்ம 7ல அங்க விட்டதுல இருந்து நம்ம இப்போ கண்டினியூ பண்ணலாம். அண்ட் முக்கியமா இந்த வீடியோவோட எண்ட்ல நான் ஒரு ஸ்டோரியில ஒரு ட்விஸ்ட் பண்ண போறேன். அண்ட் இந்த வீடியோவோட எண்ட்ல மட்டும் இல்ல, இதுக்கப்புறமே ஸ்டோரியில நிறைய ட்விஸ்டஸ் இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்சிக்கு நம்ம ஓவரா இன்வால்வ் ஆயிட்டோம். லியோவை பத்தி பாக்குறத விட மத்த கேரக்டர்ஸ் பத்தி எல்லாம் நம்ம அதிகமா பாத்துக்கிட்டு இருந்தோம். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் 3க்கு அப்புறமா இன்டர்வலுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம லியோவை தான் பாத்துக்கிட்டு இருந்தோம். லியோ கேரக்டர் எப்படி, லியோ யாரு, லியோ என்ன, லியோ எப்படி, லியோ லியோ அப்படிங்கிற மாதிரி லியோ பத்தி தான் பாத்துக்கிட்டு இருந்தோம். அண்ட் அதுக்கப்புறமா எல்சியூ உள்ள வந்ததுக்கு அப்புறமா நிறைய கேரக்டர்ஸ் இன்வால்வ் ஆச்சு. ஆனா லியோவோட ஃபோக்கஸ் வந்து நமக்கு மிஸ் ஆயிடுச்சு. உங்களுக்குமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கொஞ்சம் காம்ப்ளிகேட்டா இருந்திருக்கும். பட் நம்ம அதெல்லாம் கடந்து வந்தாதான் இதெல்லாம் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். சோ இதுக்கப்புறம் கதையில எல்சிஓ பத்தி நான் பெருசா பேச போறது இல்ல. அங்கங்க சின்ன சின்ன இடங்கள்ல இருக்கக்கூடியதை மட்டும் தான் பேசுவேன். மத்தபடி ஃபர்ஸ்ட் பார்ட் 3 மாதிரியே லியோவை ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டோரி டிராவல் பண்ண போறோம். அண்ட் அதுல நிறைய ட்விஸ்டர்ஸ் எல்லாம் இருக்க போகுது. இதுவரையும் பார்த்ததுல நிறைய விஷயங்கள் மாறுபட போகுது. சோ அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோட எண்ட்ல ஒரு விஷயத்தை பிரேக் பண்றேன். சோ இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஜோஷியும் சத்யாவும் பார்த்திபனை விசாரிக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. ஜோஷி லியோவை பத்தி, லியோ சம்பந்தப்பட்ட ஒருத்தர் கிட்ட, அதாவது இருதயராஜ் கிட்ட அவரை விசாரிக்கிறதுக்காக போனாரு. அத நம்ம பார்த்தாச்சு. இப்போ சத்யா பார்த்திபனை பத்தி, பார்த்திபன் சம்பந்தப்பட்டவர்கிட்ட விசாரிக்க போனாங்கல்ல. சோ அதுல இருந்து நம்ம இப்ப கண்டினியூ பண்ணலாம். அந்த பார்த்திபன் சம்பந்தப்பட்ட ஒருத்தர் இவருடைய பெயர் வந்துட்டு தினேஷ். இவர் பார்த்திபன் கூட இருந்தவர் அப்படிங்கறதுனால ஆல்ரெடி பார்த்திருந்தோம். பார்த்திபனுக்கு யாருமே கிடையாது, அவர் ஒரு ஆசிரமத்துல வளர்ந்தவர். சோ இந்த தினேஷ்ங்கிற அவருடைய ஆசிரமத்துல இருந்தவர். சோ பார்த்திபனை பத்தின எல்லாம் இவருக்கு தெரியும். அண்ட் சத்யா கிட்ட இந்த தினேஷ் பார்த்திபனோட 3rd ஸ்டாண்டர்ட் போட்டோஸ், 4th ஸ்டாண்டர்ட் போட்டோஸ், 5th ஸ்டாண்டர்ட் போட்டோஸ் வரைக்கும் காமிப்பாரு. இது 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எடுத்தது, இது 4வது படிக்கும்போது, இது 5வது படிக்கும்போது. இவ்வளவு தூரம் போட்டோஸ் ஆதாரங்கள் காட்டியும் சத்யா மூஞ்சில பெரிய அளவுக்கு அதை பார்த்து நம்புற மாதிரியான ரியாக்ஷன்ஸ் இருக்காது. பிகாஸ் சின்ன வயசு போட்டோ அது ஒண்ணு, அண்ட் போட்டோஸ் எல்லாம் ஃபேக்கா ஈஸியா ரெடி பண்ணிடலாம். அதுவும் அவங்க மைண்ட்ல ஒண்ணு இருக்கும்ல. சோ அதனால இந்த போட்டோ ஆதாரங்கள் வந்துட்டு அவங்களுக்கு பெருசா சாட்டிஸ்ஃபைங்கா இல்ல. ஆனா அதை புரிஞ்சுக்கிட்ட தினேஷ் அவங்கள நம்ப வைக்கிறதுக்காக பார்த்திபன் காலேஜ் படிக்கிறதுக்காக வெளியூர் போனப்போ எனக்கு எழுதின லெட்டர் இது அப்படின்னு ஒரு லெட்டர் காமிக்கிறாரு. இது காலேஜ் படிக்கும்போது அவன் எனக்கு எழுதின லெட்டர். அந்த லெட்டர்ல என்ன எழுதிருக்கு அப்படின்னா, முதல் முறையா நம்ம எல்லையை விட்டு தாண்டி இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். இந்த ஊர்ல தெரிஞ்ச முகங்கள் யாருமே இல்ல. இத்தனை வருஷமா தினமும் அதே ஆட்கள் கூட பழகி அவங்களோடவே வளர்ந்து இப்படி திடீர்னு இவ்வளவு பெரிய மாற்றம். இது புதுசாவும் இருக்கு, பயமாவும் இருக்கு. அங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க? நம்ம முரளி என்ன சமையல் வாசம் இல்லாம மூக்கும் வயிறும் ஏங்குது. பசங்களை எல்லாம் பார்த்து இருக்க சொல்லு. வேலை ஏதாச்சும் தேடலாம்னு இருக்கேன். கை செலவுக்கு யாரையும் நம்பாம படிப்பு முடிகிற வரைக்கும் என் தேவைகளை யாருக்கும் சுமையா இல்லாம நானே பாத்துக்கிட்டா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் உள்ள வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹைட் ஆயிருக்கு. அது என்ன
என்னவா இருக்கும்னா உன் கூட பேசினா கொஞ்சம் மனசுல இருக்க கவலையும் பயமும் குறைஞ்ச மாதிரி இருக்கும். சோ நீயும் உன்னோட உடம்ப பாத்துக்கோ, பதில் லெட்டர் போடு அண்ட் லைக் அந்த மாதிரி பேசி முடிச்சிருப்பாரா இருக்கும். சோ இப்போ இந்த post பண்ணி படிச்சிருக்கீங்க. லெட்டர் தினேஷ்ங்கிறவரு பார்த்திபன் அப்படிங்கிற ஒருத்தவனோட ஒரு க்ளோஸான ஒருத்தர் இவர்கிட்ட ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிட்டோம் அப்படின்னா அவர் மனசுல இருக்கிற பாரமே அவருக்கு குறைஞ்ச மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி ஒரு பாண்டிங் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க இவங்க 2 பேர். சோ அதனால தான் சத்யா இந்த தினேஷ்ங்கிறவர்கிட்ட வந்துட்டு பார்த்திபனை கன்ஃபார்ம் பண்ண வந்திருக்காங்க. அண்ட் அவர்கிட்டயுமே பார்த்திபனுக்கான இவ்வளோ ஆதாரங்கள் இருக்குது. அண்ட் இந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு சத்யா நம்பாம இருந்தாங்கல்ல, அதை புரிஞ்சுக்கிட்ட தினேஷ் இந்த லெட்டரை கொடுத்தாருல, இந்த லெட்டரை பார்த்ததும் சத்யா வந்துட்டு நம்பிடுவாங்க. இந்த லெட்டரை பார்த்ததுக்கு அப்புறமா தான் அப்பாடா அப்படிங்கிற மாதிரி இவன் பார்த்திபன் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆவாங்க. அது ஏன் அப்படின்னா ஒண்ணு வந்துட்டு அந்த லெட்டர்ல வந்துட்டு யதார்த்தமான வார்த்தைகள் இருக்குது. இவரோட சமையலை மிஸ் பண்றேன், பசங்களை எல்லாம் பார்த்துக்கோ, மனசுக்கு ஆறுதலா இருக்கு, பயமா இருக்கு, இப்படிங்கிற மாதிரியான யதார்த்தமான வார்த்தைகள் இருக்கு. அண்ட் செகண்ட் ஒன் வந்துட்டு அது வந்துட்டு ஒரு பழைய பேப்பர், பல வருஷத்துக்கு முன்னாடி அவர் காலேஜ் படிக்கும் போது எழுதின ஒரு லெட்டர் அப்படிங்கிற ஒரு அப்பியரன்ஸ் அந்த லெட்டர்ல இருக்குது. அண்ட் தேர்ட் ஒன்னு தான் இம்பார்ட்டன்ட் ஒன். இந்த 2 விஷயத்தை கூட ஃபேக் பண்ணலாம், நினைச்சா ஃபேக் பண்ணலாம் ஈஸியா. பட் தேர்ட் ஒன்னு வந்துட்டு ஹேண்ட் ரைட்டிங். பார்த்திபனோட ஹேண்ட் ரைட்டிங் வந்துட்டு அந்த லெட்டர்ல இருக்குது. ஹேண்ட் ரைட்டிங்குமே ஃபேக் பண்ணலாம். பட் ஆனா இத்தனை வருஷமா பார்த்திபனோட ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னு சத்யாக்கு தெரியும். சோ இப்போ நம்ம பார்த்திபனுக்கு தெரியாம ஒரு இடத்துக்கு அவரை விசாரிக்க வந்திருக்கோம். அங்க எக்ஸாக்டான பார்த்திபனோட ஹேண்ட் ரைட்டிங் இருக்குது. சோ பாஸ்ட்ல என்ன இருக்குதோ அதுதான் பிரசன்ட்லயும் இருக்குது. சோ இப்போ இங்க இந்த லெட்டர் எழுதுனா சொல்ற அந்த பார்த்திபனும் நம்ம கூட இருக்கிற பார்த்திபனும் ஒண்ணுதான். சோ பார்த்திபன் தான் அப்படிங்கிற மாதிரி இந்த போட்டோஸ் லெட்டர்ஸ் இதெல்லாம் வச்சு ஒரு முடிவுக்கு வராங்க. அப்பாடா இவன் பார்த்திபன் தான் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறமா தினேஷ்ங்கிறவர்கிட்ட சத்யா ஒரு விஷயத்த சொல்ல வருவாங்க. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? உங்களை அண்ணனா நினைச்சு கேட்கிறேன். சோ இப்படி அவங்க சொல்ல வரும்போது அதை ஸ்டாப் பண்ணிட்டு தினேஷ் அவங்க சொல்ல வர்றதையே சொல்லுவாரு. நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றது எனக்கு புரியுது. நான் அவன்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன். நீங்கள் அவனுக்கு தெரியாமல் பார்த்துக்கோங்க. தெரிஞ்சதுன்னா உடஞ்சிடுவோம். இப்பங்க தினேஷ் சொல்ற இந்த வார்த்தைகள் எப்படின்னா, இதுவரை சந்தேகப்பட்டது பட்டதாவே இருக்கட்டும், இப்பதான் கிளியர் ஆயிருச்சுல்ல, இதுவரைக்கும் நடந்ததை நான் அவனுக்கு தெரியாம பாத்துக்கிறேன். பட் இனிமே என்னதான் சந்தேகப்படக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் நீங்க சந்தேகப்பட்டுறாதீங்க. இந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சாலே உடஞ்சிருவான். பட் இதுக்கு மேலே அது நடந்துச்சுன்னா அது ஒரு பெரிய இம்பாக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப் வச்சு ஒரு பயம் உறுத்துறாரு அவர். இனிமே நம்ம சந்தேகப்படணும் அப்படிங்கிற அந்த எண்ணமே சத்யாவுக்கு இனிமே வரக்கூடாது. இந்த மாதிரி திரும்ப வந்து நிக்க கூடாது, இந்த மாதிரி திரும்ப வேற யாருக்கிட்டையும் போய் நிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்படி ஒரு அழுத்தமான ஒரு வார்த்தைகளை சொல்றாரு. நான் அவன்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன். நீங்கள் அவனுக்கு தெரியாமல் பார்த்துக்கோங்க. தெரிஞ்சதுன்னா உடஞ்சிடுவோம். ஆனா அதை கேட்டு சத்யா வந்துட்டு ஓகேப்பா, இனிமே அவ்வளவுதான்ப்பா, என் புருஷன் வந்துட்டு பார்த்திபன் தான்ப்பா, இனிமே நம்ம சந்தேகப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரியாக்ஷனோட முடிக்கிறாங்க அந்த சீனை. இந்த சீன் முடிஞ்சிருச்சு. பட் ஆனா நான் பார்த்திபன் யாருங்கிறத வந்துட்டு சொல்லணும் இல்லையா? அதாவது இந்த சீன்ல இந்த தினேஷ்ங்கிறவர் இப்படி ஒரு விஷயத்த சொல்றாரு. பட் இந்த விஷயத்த சொல்லும் போது அவர் கண்ணை பாத்தீங்கன்னா அவர் கண் கலங்கி இருக்கும். அவருடைய கண் வந்து வருத்தத்துல இருக்கும். நமக்கு நெருக்கமான ஒருத்தவங்க இல்லாம போய் அந்த ஒரு நெருக்கமான ஒருத்தவங்க ஏதாவது ஒரு தருணத்துல நமக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி ஏதாவது ஒண்ணு நடந்து நமக்கு ஞாபகம் வரும்போது, அவங்களுடைய ஞாபகம் நமக்கு வரும்போது, அந்த ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம வேற ஒரு பெர்ஃபார்மன்ஸும் பண்ணணும், வேற ஒருத்தவங்களுக்காக வேற ஒரு பெர்ஃபார்மன்ஸும் பண்ணணும். நமக்கு நெருக்கமான அந்த ஒருத்தவங்கள ஞாபகமும் படுத்திக்கிடணும் நம்ம. சோ அப்போ ஒரு 2 எமோஷன் நம்ம ஃபேஸ்ல வரும் பாருங்க. அந்த எமோஷன் தான் இப்ப தினேஷோட ஃபேஸ்ல இருக்குது. அதாவது புரியுற மாதிரி சொல்லணும்னா, அழகிய தமிழ் மகன் படம் பார்த்திருப்பீங்க எல்லாரும். அந்த படத்துல குருங்கிற ஒரு பையனும் அபிங்கிற ஒரு பொண்ணும் லவ்வர்ஸா இருப்பாங்க. 2 பேருமே ஒருத்தர லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் ஒரு டைம்ல அவங்களுக்குள்ள ஏற்பட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால வர பிடிக்கல, அதனால தான் போய் சொன்னேன். எரிச்சல கலப்பாம போன்னு சொல்றேன். 2 பேரும் அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி பிரேக் எடுத்துப்பாங்க. அதாவது அந்த குருங்கிறவர் தான் எடுத்துப்பாரு. இப்போதைக்கு உன்னை விட்டு விலகி இருக்கிறதா அதுக்கு ஒரே வழி. ஆனா அந்த டைம்ல அபிங்கிறவங்க குருவை ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் அந்த டைம்ல அச்சல் குருவே மாதிரியே இருக்கிற இன்னொருத்தர் பிரசாத் அப்படிங்கிற ஒருத்தர் உள்ள வருவாரு. சார் எங்க சார் போனோம்? சிட்டிலேயே பெரிய ஹோட்டல் எதுவோ அங்க போ. இருடி கச்சேரிய வந்து வச்சுக்கிறேன். இதோட வர்த் என்ன ஒரு 3.25 கோடி இருக்குமா? அவரை பார்த்ததும் அபிங்கிறவங்க குருன்னு நினைச்சு குரு, 4 நாளா உன்னை பார்க்காம பேசாம நான் எவ்வளவு துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? ஆனா இந்த பிரசாத்ங்கிறவரு ஒரு நெகட்டிவான ஒரு ஆளு. சோ இந்த ரிலேஷன்ஷிப் அவரோடது கிடையாது. பட் ஆனா இதுல அவருக்கு லாபம் இருக்குது. அழகான பொண்ணு அளவில்லாத சொத்தும் அனுபவிக்கிறவன் கையில இருந்தா தான் அழகு. நான் இருந்து அனுபவிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். சோ அதனால இப்படி ஒரு விஷயத்தை இக்னோர் பண்ணாம அவர் அந்த அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அந்த குருவோடைய அடையாளத்தை அவர் எடுத்துக்கிறாரு. சோ அதுக்கப்புறமா ஒரு குருவா லைஃப் வாழ ஆரம்பிப்பாரு. அபி, நான் குரு பேசுறேன். இப்போ குருவை தூக்கிட்டு லியோ அதுல பேரை மாத்தினா கதை தாண்டா பேசுறேன்.
ஆல்மோஸ்ட் சேம் அதே தான் இங்கேயும். பட் இதுல என்ன ஒரு மாற்றம்னா, அந்த மாற்றத்துக்கான அந்த ஸ்டோரியை வந்துட்டு நான் ஃபுல் கான்ஃபிடென்ட்டா நான் வந்துட்டு சொல்ல முடியாது. நான் லைட்டா தான் சொல்லுவேன். ஏன்னா அது என்ன நமக்கு தெரியாது இல்லையா. சோ சொன்னா அதை அடிச்சு விடுற மாதிரி இருக்கும். என்னன்னா, பார்த்திபன் அப்படிங்கிறவங்கள சத்யாவுக்கு ஒன் சைடடா பிடிக்கும். ஒரே இடத்துல இருக்கிறவங்களா அடிக்கடி பாக்குறவங்களா தெரியாது. பட் பார்த்திபன் நல்ல மனுஷன் இல்லையா. அவர் அங்கங்க சில நல்ல விஷயங்கள் பண்ற மாதிரியோ, சத்யாவை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரியோ சில விஷயங்கள் அவர் யதார்த்தமா பண்ணிருக்கலாம். அது ஒன் சைடடா சத்யாவுக்கு அவங்கள பார்த்து பிடிச்சிருக்கலாம். இந்த மாதிரி அங்கங்க வேற வேற இடங்கள்ல பார்த்திருக்கலாம், பிடிச்சிருக்கலாம். ஆனா அத மாதிரி ஒரு டைம் மூணாறுல ட்ரக்கிங் போயிருக்கும் போது லியோ அங்க வந்திருந்த போது ரொம்ப நாளைக்கு அப்புறமா நமக்கு பிடிச்ச பார்த்திபன் தானே இவன் அப்படின்னு சத்யா நினைச்சு அதே மாதிரி லியோவை போய் பார்த்திபன் நினைச்சு அப்ரோச் பண்ணி, இந்த அழகிய தமிழ் மகன் படத்துல அந்த பிரசாத் கேரக்டர் இந்த ஒரு நிலைமையில அந்த ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிருக்கான ரீசன் வந்துட்டு அழகான பொண்ணு அளவில்லாத சொத்து. சோ இந்த ஒரு ரெண்டு விஷயத்தினாலதான் அவர் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை அக்செப்ட் பண்ணிப்பாரு. பட் இங்க லியோ வந்துட்டு நம்ம ஏற்கனவே பிளாஷ்பேக்ல பார்த்த மாதிரி தான் அவருக்குமே சத்யாவை பார்க்கும்போது பிடிச்சிருந்தது. சோ அந்த ஒரு விஷயத்துக்கும் நம்மள பிடிச்சிருக்கு. பட் நம்மள பிடிக்கல, நம்ம அடையாளத்துல இருக்கிற வேற ஒருத்தனை பிடிச்சிருக்கு. சோ இப்ப லியோக்கு சத்யா அப்படிங்கிற ஒருத்தவங்களால அந்த ஒரு லவ் பிளஷர் அது அவருக்கு பிடிச்சிருக்கு. சோ அவர் அதை எடுத்துக்கிட்டாரு. சோ இப்ப இந்த அழகிய தமிழ் மகன் படத்துல பிரசாதோட அந்த ஒரு விஷயம் ஒரு இடத்துல பிரேக் ஆகும். அது ஏன் அப்படின்னா, அவங்களோட மெமரிஸ் குருவும் அபியும் ஆல்ரெடி ரொம்ப வருஷமா ஒன்னா லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சோ அவங்களுக்குள்ள சில பல மெமரிஸ் கிரியேட் ஆயிருக்கும். சோ அந்த ஒரு மெமரிஸை பிரசாத் தப்பா புரிஞ்சுக்கிட்டதால அவருடைய வேஷம் கலைஞ்சிரும், அவர் மாட்டிப்பாரு. அன்னைக்கு மாதிரியே இன்னைக்கும் அன்னைக்கு என்ன நடந்தது? நமக்குள்ள தப்பு நடந்துருச்சுல்ல. குரு இல்ல, சத்தியமா என் குரு இல்ல. அண்ட் குருங்கிற அந்த இன்னொரு உருவத்துல இருக்க ஒருத்தரும் உயிரோட இருந்து திரும்ப திரும்ப வந்து ப்ரூஃப் பண்றதுனாலையும் அவர் மாட்டிப்பாரு. அபி, அவனை நம்பாத, அவன் பாம்பேக்காரன். உருவம் ஒரே மாதிரி இருக்கிறத வச்சு உன்னை ஏமாத்திட்டு இருக்கான். மற்றபடி சேம் பிரசாத் மாதிரி தான் லியோவும் அந்த ஹேண்ட் ரைட்டிங்லாம் மாத்தி மேட்ச் பண்ணி வச்சுக்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அந்த நான் படத்துல பார்த்துருந்தோம். சேம் அதே தான். பட் இந்த சில விஷயங்கள்னால பிரசாத் மாறினார் இல்லையா. நீங்கள் இதெல்லாம் சொல்லு கேட்க நல்லா இருக்கு. ஆனாலும் ஃப்ளாஷ் கட்டில் எனக்கு ஒருத்தர் மூஞ்சி வந்து போகுது. யாரு? லோகேஷ் சொல்லுவார், வேணாப்பா நீ சொல்லிட்டு போயிடுவேன், படம் எடுக்கும்போது என்னைய போட்டு அடிப்பாங்க, வேணாம். ஆஹா, லோகேஷ் இப்போ கூலி படத்தோட பிஸியில் அதெல்லாம் பார்க்காம இருப்பார். அந்த முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் போது ஏதோ லியோவை பற்றி ஒருத்தர் நிறையா வீடியோ போட்டிருக்காரு. அதை பார்க்கும்போது நம்ம கூலி படம் எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே நம்மளை காலி பண்ணி வச்சுருக்காங்களே. பட் லியோ வந்துட்டு அந்த தப்பெல்லாம் பண்ணல. இங்கேயுமே அந்த மாதிரி சிச்சுவேஷன் இல்ல. பார்த்திபனுக்கும் சத்யா யாருன்னு தெரியாது. சத்யாவுக்கு தான் பார்த்திபனை பிடிச்சிருந்தது. சோ அப்ப அங்க மெமரிஸ் எல்லாம் கிரியேட் ஆக வாய்ப்பே கிடையாது. லியோ என்ன கொடுக்குறாரோ அதுல இருந்து தான் அவங்களோட ரிலேஷன்ஷிப்போட மெமரி ஸ்டார்ட் ஆகுது. சோ அந்த மாதிரி பிரச்சனைகள் இங்க கிடையாது. இருக்கிற ஒரே பிரச்சனை அதே உருவத்துல இருக்கிற அந்த உண்மையான பார்த்திபன். சோ அப்படின்னா அதை லியோ மிச்ச வைப்பாரா? அவருக்கு வேண்டிய வாழ்க்கைக்கான தடையா இருக்கிறத அவர் மிச்ச வைப்பாரா? அதாவது பார்த்திபன் அப்படிங்கிற ஒருத்தவனை கொலை பண்ணிட்டு அவனோட இடத்தை இவர் எடுத்துக்கிட்டாரு. சோ லியோவாவும் செத்துட்டாரு. அண்ட் சிம்டம் பார்த்திபன் ஒருத்தவங்க கொன்னும் அவருடைய உருவத்துல இவரும் பார்த்திபனா பிறந்துட்டாரு. சோ இதுதான் நடந்திருக்கு. ஆனா இந்த தினேஷ்ங்கிறவருக்கு இது எல்லாம் தெரியுமா என்னன்னு தெரியல. எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்கலாம், அல்லது ஏதாவது பிளாக்மெயில் பண்ணிருக்கலாம், மேபி அது எதுவா வேணாலும் இருக்கலாம். அதனாலதான் அவர் அங்க ரெண்டு விஷயத்துக்கான ரெண்டு எமோஷனை அந்த இடத்துல காட்டுறாரு. கண்ணுல உண்மையும் கவலையும், பேச்சுல பொய்யும் இருக்கு அந்த இடத்துல. அப்புறமா இந்த சீன் சத்யா நம்புறதோட இந்த இடத்துல முடியுது. தென் பார்த்திபன் சிண்டு தூங்க வச்சுட்டு வீட்டுல இருக்கிறாரு. ஆனா அப்ப அவருக்கு அங்க ஒரு போன் கால் வருது. போலீஸ் கால் பண்ணி எமர்ஜென்சி சொல்லி காஃபி ஷாப்புக்கு கூப்பிடுறாங்க. உடனே கிளம்பி காஃபி ஷாப் வாங்கலாம், எமர்ஜென்சி. உடனே கிளம்பி அவங்க வராரு. அங்க ஆம்புலன்ஸ், போலீஸ் ஜீப் அப்படின்னு கூட்டமா இருக்குது. பதட்டமா வந்து பாக்குறாரு. அவர் காஃபி ஷாப்போட நேம் போர்ட் மேல ஒரு பணம் ஒண்ணு கிடக்குது. கழுத்துல கட்டி தொங்க போட்ட ஒரு பணம் ஒண்ணு கிடக்குது. அது யாருன்னா பார்ட் 5ல நம்ம பார்த்தோம். கபே அப்படிங்கிற ஒருத்தர் வெளியில போன அந்த லியோவுடைய முகத்தை தெரிஞ்சுக்கிட்டு மும்பைக்கு தெரிய வந்த அந்த லியோவுடைய முகம் அங்க இருந்து வந்து அவருடைய காஃபி ஷாப்புக்கு அவரை பார்க்க வந்த அந்த ஒருத்தர் தான் அங்க இறந்து போய் கிடக்குறாரு. இப்ப அங்க என்ன நடக்குதுன்னா, அந்த பொதுமக்கள் உள்ள ஒருத்தர் அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத வந்துட்டு போலீஸ்காரங்க கிட்ட சொல்றாரு. என்னன்னு தெரியல சார், என் நண்பனை பார்த்துட்டேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சரக்கு அடிச்சிட்டு இருந்தாரு. போற வரவங்களுக்குலாம் வேற சரக்கு வாங்கி கொடுத்தாரு சார். அதுக்கப்புறம் ஃபுல் போதையில வெளில கிளம்பினாரு. ரோட்ல நின்று யார்கிட்டயே ரொம்ப நேரம் போன்ல பேசிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு 4-5 கார்ல வந்தவங்க அவரை பிடிச்சி இழுத்துட்டு போனாங்க சார். பிளாக் கலர் காடி தான். சோ இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, லியோவுடைய நெருங்கிய நண்பன் தான் இந்த கபே. சோ அதனால ஆந்தனி தாஸ் இவரை கொன்னுட்டாரு. அந்த எமோஷனை ட்ரிகர் பண்ணி லியோவை வெளியே கொண்டு வர பாக்குறாரு. அண்ட் இந்த ஒரு விஷயத்துக்கும் கூட லியோ தன்னோட எமோஷனை வெளியில காட்டாம ஹோல்ட் பண்ணிடுறாரு. ஆந்தனி தாஸ் நினைச்சது நடக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அந்த என்டையர் சீன்லயுமே நமக்கு கன்வே ஆச்சு.
பட் ஆனா ஆக்சுவலி அந்த சீன் அப்படி ஒரு விஷயத்த கன்வே பண்ணல. அந்த சீன் நமக்கு என்ன கன்வே பண்ணுது அப்படின்னா, முதல்ல ஆந்தனி தாஸ் எதுக்காக இந்த கெபேயை கொல்லணும்? லியோவை ட்ரிகர் பண்றதுக்காகவா? கண்டிப்பா அதுக்கு இருக்காது. பிகாஸ் லியோவை பத்தி ஆந்தனி தாஸுக்கு நல்லா தெரியும். அந்த காஃபி ஷாப்ல சின்ன சின்ன மூவ்ஸே நோட் பண்ணாரு பாத்தீங்களா? சோ லியோ யாரு, எப்படிப்பட்டவன், அவனோட கேரக்டர் என்ன அப்படிங்கிறது எல்லாம் அவருக்கு தெளிவா தெரியும். அவன் கண்ணை நான் பார்த்தேன், அவன் கண்ணு எனக்கு தெரியும், அவன் தான் அது. சோ ஃபிளாஷ்பேக்ல சொன்ன ஒரு டயலாக் தான். ஃபிளாஷ்பேக்ல சில விஷயங்கள்லாம் உண்மைன்னு பார்த்திருந்தோம் இல்லையா? ஆனா அதுல இருந்து இந்த டயலாக் எடுத்துடலாம். பட் இது கெபே கிட்ட சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா அது கிடையாது. அந்த சீனை மறந்துருங்க. அந்த டயலாக மட்டும் ஒரு கேரக்டர்ல இருந்து எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த சரக்கு தவிர நண்பன் மயிறு எதுவுமே முக்கியம் கிடையாது. சோ இந்த நண்பன் அப்படிங்கிற ஒரு எமோஷனை எல்லாம் அவர் காட்ட மாட்டாரு. அதெல்லாம் அவருக்கு மாதிரி அப்படிங்கறது அவருக்கு தெரியும் ஆந்தனி தாஸ்க்கு. சோ அப்ப இதை பண்ணிருக்க வேண்டிய அவசியமே இல்ல. அண்ட் கெபேமே காஃபி ஷாப்ல இருந்து இவன் லியோ தான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போவாரு. சோ இப்போ ஆந்தனி தாஸ்மே கன்ஃபார்ம் பண்ணிடுவாரு. பட் அதை அவன் வாயில இருந்து வர வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாரு. சோ இவன் லியோ தான் அப்படிங்கிற உண்மை தெரிஞ்ச இன்னொருத்தனும் அங்க இருக்கான் அப்படிங்கும் போது அது ஆந்தனி தாஸுக்கு வந்துட்டு அட்வான்டேஜ் தானே. அது அவருக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆதாரம் தானே சத்யா கிட்ட போய் இவன் லியோ தான் அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்கு. சோ அப்படிப்பட்ட ஒரு ஆதாரத்தை எதுக்காக ஆந்தனி தாஸ் அழிக்கணும்? சோ ஆந்தனி தாஸ் இந்த கொலையை பண்ணியிருக்கிறதுக்கு காரணமும் இல்ல, ஆதாரமும் இல்ல, வாய்ப்பே இல்ல. கொலை பண்ணது ஆந்தனி தாஸோட காரணத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டா யோசிங்க. லியோ தான் இதை பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா இவனும் ஒன் ஆஃப் த எவிடன்ஸ். நாம லியோ தான் அப்படிங்கறது தெரிஞ்ச ஒரு எவிடன்ஸ். அந்த ஒரு எவிடன்ஸை தான் அவர் அழிச்சிருக்கிறாரு. அடுத்த நிமிஷம் அவன் சாக போறவனா இருக்கணும், இல்ல ஆல்ரெடி செத்தவனா இருக்கணும். அதாவது இவரு முந்தின நாள் காலையில காஃபி ஷாப் வருவாரு. தனியா தான் வருவாரு. லியோங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு தான் போவாரு. பட் ஏன் அப்ப அவரை கொலை பண்ணல? அப்ப ஏன் கொலை பண்ணல அப்படிங்கிறது காரணம் என்னவா இருக்கும்னா, இருதயராஜ் டிசோசா மாதிரி ஆமா வெலிட் பாயிண்ட். அவரோட கெஃபேலே கட்டி தொங்க போட்டா போலீஸ் சொல்லுமில்ல, இவர் கொண்டு இருந்தா இவரோட கெஃபேலே கட்டி தொங்க போடுவாரா? பொடியை மறைக்க தானே பார்த்துருப்பாரு. அப்போ இவரோட கெஃபேலே கட்டி தொங்க போடுறாங்க, கொலை பண்றாங்கன்னா அப்போ இவர் இல்லைன்னு இவர் அந்த கேஸ்ல இருந்து கலட்டி விட்டுருவாங்கிறதுக்காக பண்ணியிருக்கலாம். இது சாத்தியம் இருக்கு சார், பண்ணக்கூடிய ஆள் தான் சார் லியோ. மேல அக்கறைப்படுற ஒருத்தர் தானா இவரு? ஏன்னா இவன் இப்படி இருக்கான்னு தெரிஞ்சும் தனியா தான் பார்க்க வந்திருக்கிறாரு. சோ லியோ மேல இவருக்கு ஒரு பாசம் இருக்குது போல, ஒரு நெருங்கிய நண்பன் போல. உன்னை பார்த்துட்டல அது போதுண்டா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் இருந்ததால லியோ கொல்லாம விட்டுட்டாரோ. அப்போ அதுக்கப்புறமா மறுநாள் அந்த ஸ்ட்ரேஞ்சர் சொன்ன மாதிரி நல்ல தண்ணியை போட்டுட்டு ஃபுல் போதைத இருதயராஜ் சொன்ன மாதிரியே பார்ட் 7ல பாத்திருந்தோம். எல்லா பொய்யையும் தெளிவா சொல்லி லியோவை காப்பாத்தி விடுவாரு. கடைசியில சரக்கடிச்ச போதையில ஒரு விஷயத்த உளறிட்டு போவாருங்கிற மாதிரி பாத்திருந்தோம் நம்ம. தேவையில்லாம ஒரு அப்பா இவள் கூட விளையாடுது. ஸோ இப்போ சேம் அதே மாதிரியே இவரும் ஃபுல் போதையில அந்த விஷயத்த ரோட்ல நின்று எல்லாத்தையும் உளர்றாரு. ஃபோன் அடிச்சு யாருக்கிட்டயோ உளர்றாரு. அதுக்கப்புறம் ஃபுல் போதையில வெளில கிளம்பினாரு. ரோட்ல நின்று யாருக்கிட்டே ரொம்ப நேரம் போன்ல பேசிட்டு இருந்தாரு. ஸோ அதனால லியோ அதுக்கப்புறமா கோவப்பட்டு இவரை கொண்டு இருப்பாரு. இப்படிதான் இருந்திருக்கும். இப்படி இருந்திருக்கலாம். பட் இப்படி இருக்க வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு. லியோ சும்மாலாம் ஃபீலிங்ஸ் பார்க்க மாட்டாரு. ஆல்ரெடி பார்த்திருந்தோம் தங்கச்சி மேல, சத்யா மேல. மற்றபடி இந்த நண்பன் அதெல்லாம் பார்க்க மாட்டாரு. ஸோ அதே தான், அது ஃபிக்ஸ்டு தான், அதை சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அன்னைக்கு காலையிலே ஏன் அவரை கொலை பண்ணல அப்படின்னா, அன்னைக்கு காலையில அவர் காஃபி ஷாப் வந்தது போது அப்பயோ இல்லாட்டி அன்னைக்கு நாள் நைட்டோ அவரை ஏன் கொலை பண்ணல அப்படின்னா, ஏன்னா அந்த நாள்ல இருந்து தான் சத்யா வந்துட்டு பார்த்திபனை சந்தேகப்பட ஆரம்பிப்பாங்க. வேண்டாம், அவ ஏற்கனவே பயந்துருக்கா. மறுநாள் காலையில இருந்து எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. சர்டிபிகேட்ஸ் போட்டோ எல்லாம் உனக்கு அனுப்பிட்டேன். அது போஸ்டா என்னன்னு மட்டும் எனக்கு தெரியணும். ஓகே. அன்னைக்கு நைட்டே ஜோசியும் சத்யாவும் வேற வேற ஊருக்கு போய் விசாரிக்கிறதுக்காக போவாங்க. வந்துட்டு இருக்கேன். யூ மேக் ஆல் தி அரேஞ்ச்மெண்ட்ஸ் ப்ளீஸ். நான் நைட்ல வந்துடுறேன். ஏன் இந்நேரத்துக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு சொல்லினா நானே ஏதாவது கொரியர்ல அனுப்பிச்சிருப்பேன்ல. சோ இப்போ லியோ சத்யா முந்தின நாள் சந்தேகப்பட ஆரம்பிச்சதால அதுக்கிடையில வெளியில போய் அவர் கொலை பண்ணார் அப்படின்னா, சப்போஸ் இந்த டைம்ல கொலை நடந்திருக்கு அதே டைம்ல அவர் வெளியில போயிருக்காரு அப்படிங்கறதே மேட்ச் பண்ணி ஏற்கனவே சந்தேகம் இருக்கு, அப்ப கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அப்படிங்கறதுனால அவர் வெளியில போக மாட்டார். மறுநாள் காலையிலயுமே அவர் வெளியில போக மாட்டார். அண்ட் அந்த நாள் நைட்டு சத்யாவும் ஜோஷியும் ஊரை விட்டு வெளியில போயிருவாங்க. அண்ட் லியோக்கு தெரியும் அவங்க எதுக்கு போறாங்க அப்படின்னு. சோ அந்த டைம்ல தான் அவரு அவனை கொலை பண்ணிருக்காரு. அப்படின்னா இந்த டைம்லயுமே கரெக்டா எக்ஸாக்ட்டா அந்த டைத்துல அவர் வெளியில போயிருக்காரு, அப்போ கொலை நடந்திருக்கு. அதை வச்சுமே மேட்ச் பண்ணுவாங்கல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது அவர் வீட்டுல சும்மா பொறுமையா தான் உட்காந்துருப்பாரு. அப்பதான் சத்யா கால் பண்ணி இந்த மாதிரி போய் சொல்ல தெரியாம ஒரு கான்வர்சேஷன் நடக்கும் பார்த்திருந்தோம் நம்ம. அப்போ சொல்லுவாங்க சித்தார்த் இந்த மாதிரி வெளியில போயிட்டான், அவனை போய் பார்த்திங்கிற மாதிரி சொல்லுவாங்க. வீட்டுக்கு வந்துட்டானா? எங்க இருக்கான்? பாவம், ரொம்ப திட்டிட்டேன். கொஞ்சம் கரெக்டுங்க. அப்போ இவர் மகனை தேட வர்ற வழியில இவரை கொண்டு தொங்க போட்டுட்டு வந்திருக்கலாம். ஏன் சொல்றேன்னா, அவர் டக்குன்னு கேட்பாருல, ஓ வந்தது ஒரு கருப்பு கலர் காடியா, ராமான் வரு, இவர்கிட்டயும் கருப்பு கலர் காடி தான் இருக்கு.
பார்த்தி So, இப்ப வெளியே போறதுக்கு லியோவுக்கு ஒரு காரணம் கிடைச்சிருச்சு. அந்த கேப்பை யூஸ் பண்ணி தான் கெபையை கொண்டிருப்பாரு. ஃபர்ஸ்ட் போய் கெபையை கொன்னுட்டு அதுக்கப்புறமா சித்தார்த்தை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்து உட்காந்துருப்பாரு. அப்ப அந்த போன் கால் வரும், எமர்ஜென்சி காஃபி ஷாப் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா காஃபி ஷாப் வருவாரு, அங்க கெபையோட டெட் பாடி கிடக்கும். சரக்கு அடிச்சிட்டு இருந்தான் சார். என்னன்னு தெரியல சார், என் நண்பனை பார்த்துட்டேன். என் நண்பனை சோ இப்போ இந்த டெட் பாடிய அவரோட காஃபி ஷாப் மேலே அவர் ஏன் போட்டிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்துட்டு இன்னொரு ஒரு பிரச்சனையை கிளியர் பண்றதுக்காக. இப்ப கெபே தனியா வந்திருக்காரு, அவரை நம்ம ஈஸியா கொலை பண்ணிட்டோம். பட் தன்னோட அப்பா வந்துட்டு ஒரு கூட்டத்தோட வந்திருக்கான். கொல்லணும்னா அவனுங்க எல்லாரையுமே கொல்லணும். அது வந்துட்டு கொஞ்சம் ரிஸ்க், எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் அவன் அந்த ஊரை விட்டு கிளப்பணும், இல்லாட்டி அவன் மேல ஏதாவது பழிய போட்டு அவனை ஜெயில தள்ளணும். இப்படிங்கிற மாதிரி ஆந்தனி தாஸுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் கொடுக்கணும். அப்படிங்கிறதுக்காக அவர் கொலை பண்ணிட்டு அவருடைய காஃபி ஷாப் மேலே அந்த டெட் பாடியை கொண்டு வந்து போடுறாரு. தானே கொலை பண்ணிட்டு தன்னோட கடை மேல அந்த டெட் பாடியை போட்டு தனக்கு தானே எவனும் ஒரு பிரச்சனையை கொடுத்துக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாரும் யோசிப்பாங்க. சோ பார்த்திபன் மேல சந்தேகமும் வராது. பார்த்திபனை மாட்டி விடுறதுக்காக வேற ஒருத்தவங்க பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் அது ஆகும். சோ அந்த ஒரு விஷயத்த பொதுமக்கள்ல இருந்து ஒருத்தன் ஒரு விஷயத்த சொன்னதா பாத்திருந்தோமா, அவனுமே அந்த இடத்துல போய் சொல்றான். சோ இதெல்லாம் லியோவுடைய ஒரு பிளான். சத்யாவும் ஜோஷியும் ஊர்ல இல்லாம போன அந்த நைட்டு தனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எந்த பிரச்சனையும் வராம கேஷுவலா கிளியர் பண்றாரு. அதுக்கான பிளான் தான், அதுக்கான எக்ஸிகியூஷன் தான் இது எல்லாமே. பிடிச்சி இழுத்துட்டு போனாங்க சார். ब्लैक कलर गाड़ी था जी सर. அவர் வீட்டை விட்டு வெளியில போன சமயத்துல இதெல்லாம் நடந்திருக்கு. பட் ஆனா அவர் வீட்டை விட்டு வெளியே போனது சித்தார்த்த கூப்பிடுறதுக்காக. சோ அவர் மேல சந்தேகம் வராது சத்யாக்கு. கபையை கொலை பண்ணிட்டாரு, அந்த எவிடன்ஸையும் கிளியர் பண்ணிட்டாரு. அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து தன்னோட காஃபி ஷாப் மேலே போட்டு இப்படி பப்ளிக்கை விட்டு ஒரு விஷயத்த சொல்ல வச்சு என்ன பழி வாங்குறதுக்காக இந்த ஆந்தனி தாஸ் தான் பண்ணிருக்கான் அப்படிங்கிற பழிய ஆந்தனி தாஸ் மேல போட்டு ஒரே நைட்டு கூட கிடையாது, அவருக்கு வெளியில போக டைம் கிடைச்ச அந்த ஒரு சின்ன கேப்ல அவருடைய பிரச்சனை எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிட்டாரு. ஆனா அந்த போன் கால் வந்தோடனே அந்த இடத்துக்கு வந்து யதார்த்தமா பாக்குற மாதிரி நடிப்பாரு. என்னடா நமக்கு இப்படி பிரச்சனை வருதா, நமக்கு இப்படி பிரச்சனை கொடுக்குறானுங்களா இவங்க எல்லாம் சேர்ந்து, ஆந்தனி தாஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து அப்படிங்கிற மாதிரி அங்க ஒரு ரியாக்ஷன் கொடுக்காரு. பிகாஸ் அந்த போலீஸ்காரன் வந்துட்டு அப்போ பார்த்திபனை தான் பாத்துக்கிட்டே இருப்பான். சோ அதுக்காக அங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. ஆனா அதுக்கப்புறமா பிளாக் கலர் கார் தானான்னு கேட்டு ஆந்தனி தாஸ் பக்கம் திருப்புறாரு. ஆனா அதுக்கப்புறமா அந்த போலீஸ்காரன் வந்துட்டு உன்னை பார்க்க வந்திருக்கான், உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்கான், உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது, உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லி கடைக்கு வந்திருக்கான், உன் கூட உட்காந்து பேசியிருக்கான், உனக்கு என்ன சம்பந்தம் சொல்லு. இவன் என் ஃப்ரெண்டா இருந்தா, எனக்கு நெருக்கமா இருந்தா, அவன் இறந்து போயிருக்கான், என் கண்ணு கலங்குள்ள, என் கண்ணுல ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ் தெரியுதா, ஒரு நெருக்கமானவங்களோட இழப்ப பார்த்த டிஃபரன்ஸ் ஏதாவது தெரியுதா அப்படிங்கிற மாதிரி அதை காட்டி அங்க கன்ஃபார்ம் பண்றாரு. என் கண்ணை பாருங்க கலங்கி இருக்கு, இது எனக்கான ஒரு ட்ராப், எனக்கு எதுக்கு சம்பந்தம் இல்ல அப்படிங்கிற மாதிரி அங்க ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணிட்டு, இவன் யாருன்னு எனக்கு தெரியாது சார், என் கடை வாசல்ல வந்து இவன் செத்ததுக்கு நான் எப்படி சார் காரணமா முடியும், எல்லாரையும் நம்ப வச்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி பயந்துற மாதிரி அங்க இருந்து கிளம்புறாரு. சின்ன பொண்ணு வீட்டுல தனியா விட்டு வந்திருக்கிறேன், எனக்கு பயமா இருக்கு, நான் போனோம். சல் சார் ஆனா அதுக்கப்புறமா வீட்டுக்கு போய் கேஷுவலா ட்ரெஸ் சேஞ்ச் பண்றாரு. இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ரிடியூஸ் பண்ண மாதிரி ஒரு ரிலாக்ஸான ரியாக்ஷன் அங்க. ஆனா அப்புறமா டப்புன்னு திரும்புறாரு. ஆனா அங்க வேற இன்னொரு விஷயமும் பேலன்ஸ் இருக்குது. அந்த ஒரு ப்ராப்ளமே அவர் கிளியர் பண்ணி ஆகணும். ஆனா அது என்னங்கறத நம்ம அப்புறமா பார்க்கலாம். வைஃப் சந்தேகப்பட்டுட்டாங்கன்னு தெரிஞ்சு அண்ட் தென் அப்படி கட் பண்ணி அடுத்த சீன் ஜோஷியோட வீட்ல, அதாவது விசாரிக்க போனாங்கல்ல ஜோஷி, சத்யா, பிரியா, அவங்க எல்லாம் ரிட்டர்ன் வந்துட்டாங்க. இப்போ ஜோஷியோட வீட்ல ஜோஷியும் பிரியாவும் இருக்கிறாங்க. அங்க கேஷுவலா தம் அடிச்சுக்கிட்டு இருக்க ஜோஷி கிட்ட பிரியா சில வார்த்தைகள் சொல்றாங்க. எனக்கு பார்த்திபனை பார்த்தா பாவப்படுறதா இல்ல சந்தேகப்படுறதானே தெரியல. அண்ட் இதுக்கு ஜோஷி ஒரு ரீப்ளை பண்ணுவாரு. அந்த ரீப்ளை என்னங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி எண்டிங்ல ஒரு ட்விஸ்ட் ஒன்னு வச்சிருக்கேன்னு சொன்னல, அது என்னன்னு பாத்துடலாமா. ஜோஷி பார்த்திபனை சந்தேகப்பட்டு விசாரிக்கிறதுக்காக போகல. ஜோஷி பார்த்திபனை இவ்வளவு நாள் சந்தேகப்படல. அதாவது ஜோஷி பார்த்திபன் என்ன பண்றாரோ, அதாவது லியோ என்ன பண்றாரோ அததான் ஜோஷியும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஐ மீன் ஜோஷியுமே நடிக்கிறாரு. ஏன்னா இவன் லியோ தான், பார்த்திபன் தான் லியோ அப்படிங்கிற ஒரு விஷயம் ஜோஷிக்குமே தெரியும். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு சீன்ல இந்த ஷாட்டை பாருங்க. कुमार सर व्हाट द फक इज हैपनिंग सर यहाँ कुछ भी ठीक नहीं सारे सर எதுவுமே சரியில்லை சார். சோ இந்த ஹைனா சீன்ல ஜோஷி ஹைனாவை கட்டுப்படுத்துறதுக்கு யாராலையும் முடியல. அந்த ஹைனாவை கட்டுப்படுத்துறதுக்காக பார்த்திபனை கூப்பிடுவாரு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த பார்த்திபனுடைய நம்பரை அவர் என்னன்னு சேவ் பண்ணிருக்காருன்னு பாருங்களேன். இது இந்த படம் ரிலீஸ் ஆன டைம்ல இது ஒரு மிஸ்டேக்கு அப்படின்னு சொல்லி வந்தது. இப்போ நீங்க அதையே வேற கதையில இது பண்றீங்க பாத்தீங்களா. இப்போ படம் ரிலீஸ் ஆன டைம்ல வந்த மீம் ஓகே, அதுவும் அப்போ இப்போ ஓகேவா இருக்கு. இப்போ நீங்க சொல்லும்போது இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோங்கிற மாதிரி இருக்கு. லியோ என்ன சார்
ஸோ லியோ பார்த்திபனா இருக்கிறதுக்கு ஜோஷியுமே ஹெல்ப் பண்றாரு. அது எப்படி விக்ரம் அண்ட் விக்ரமோட ஸ்குவாடு தானே ஹெல்ப் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான நீ சொன்ன. கரெக்ட் தான், நான் தான் சொன்னேன். ஏன் ஜோஷியுமே விக்ரம் ஸ்குவாடா இருக்கக்கூடாது? எவ்வளோ வாய்ப்பு இருக்குல்ல, அவருமே விக்ரம் ஸ்குவாடா இருக்கலாம். இந்த ட்விஸ்ட் எதிர்பார்க்கல சத்தியமா. அப்ப ஜோஷி வந்துட்டு பார்த்திபனை நீ லியோ தான் அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்பட்டு ஒரு சில சந்தேகப்பட்டு விசாரிப்பாரு. அதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், ஜோஷி வந்துட்டு பார்த்திபனா அதாவது லியோவை தனியா சந்தேகப்படுற மாதிரி, தனியா அவரை விசாரிக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு சீனுமே இருக்காது. அவர் சத்யாக்கு முன்னாடி தான் லியோவை சந்தேகப்படுவாரு. அது ஏன் பண்றாருன்னா, அவரும் கூட சேர்ந்து அவங்கள மாதிரி சந்தேகப்பட்டு திரும்ப அவருக்கு கடமைக்காக ஏதாவது ஒண்ணு விசாரிச்சு திரும்ப அவரே இவன் பார்த்திபன் தான் லியோ இல்லங்கிறத திரும்ப அவரே ஒத்துக்கிட்டா இன்னொரு போல்டான ஒரு அட்வான்டேஜ் தானே அது. சத்யான் மத்தவங்க எல்லாம் இவன் பார்த்திபன் தான் அப்படிங்கிற ஒரு நம்புறதுக்கு. சோ அதுக்காக தான் இவ்வளவு டிராமா ஜோஷி கிட்ட இருந்து. சோ அப்படிப்பட்ட ஒரு ஆன்சரை தான் இங்க பிரியா கிட்ட அவர் சொல்றாரு. எனக்கு பார்த்திபனை பார்த்தா பாவப்படுறதா இல்ல சந்தேகப்படுறதானே தெரியல. பிரியா திரும்பவும் நம்பவா வேணாமான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது இப்படி ஒரு ஆன்சரை அங்க பண்றாரு. மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தனுக்கும் பொய்சல் நடிக்கிறது ஒரு அளவு இருக்கு. அது ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வரைக்கும் தான். அந்த பிரேக்கிங் பாயிண்ட் தொட்டதுக்கு அப்புறம் யாராலையும் அதுக்கு மேல நடிக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு மன வலிமை யாருமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு பார்த்திபன் நடிக்கல, அவன் பார்த்திபன் தான். அவன் பார்த்திபன் தான் அவர் அங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா பிரியாவுடைய ரியாக்ஷனை பாருங்க. அவங்க நம்பிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ரியாக்ஷன். அவன் பார்த்திபன் தான். சோ அவருடைய பிளான் சக்சஸ். அண்ட் அதுக்கப்புறமா இப்படி ஒரு உண்மையை சொல்லணும்னா செத்து போனதா சொல்ற அந்த லியோ தான் உயிரை வந்து சொல்லணும். அதாவது இனிமே அவனை சந்தேகப்படுறதுக்கு வேற எந்த ஆதாரமும் இல்ல, இறந்து போன அந்த ஆதாரமே வந்தாதான் முடியும் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் வேற வேறங்கிறதை மென்ஷன் பண்றாரு. லியோ தான் செத்து போயிட்டாருங்கிறதையும் அங்க மென்ஷன் பண்றாரு. அப்படி செத்து போனவனே உயிரோட வந்து சொன்னாதான் நீங்க நம்புவீங்களா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு விஷயத்தை அப்படி செட் பண்றாரு. நம்புங்க, நம்பிதான் ஆகணும் அப்படிங்கறத வந்துட்டு அங்க கன்வே பண்றாரு, அங்க அழுத்துறாரு அவரு. செத்து போனதா சொல்ற அந்த லியோ தான் உயிரை வந்து சொல்லணும். தென் அப்புறமா அதே டைம்ல பார்த்திபன் வீட்டுல நடக்கிற விஷயங்கள், வீட்டுக்கு வந்த சத்யா கிட்ட பார்த்திபன் நடந்துக்கிற விஷயங்கள், அதெல்லாம் என்ன, அதுக்குள்ள எல்லாம் என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்துட்டு அடுத்த பார்ட்ல பார்க்கலாம். கண்ணு கருமணி வரைக்கும் எல்லாத்தையும் சந்தேகப்பட்டு இருக்கேன். என்ன மாதிரி இருக்கான். அண்ட் வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படிங்கறதையும் பார்த்துடலாம். ஜோஷி வந்துட்டு லியோ கிட்ட இருந்து போன் வரும்போது அங்க லியோ அப்படிங்கிற அவருடைய பேர் வந்துட்டு அங்க சேவ் ஆயிருக்கும். சோ அப்போ அங்க அவர் அந்த மொபைல பக்கத்துல குமார்னு ஒருத்தர் நின்னுகிட்டு இருப்பாரு. அவர் அதை பாத்துருவாரு அப்படிங்கிற அந்த பயம் கூட இல்லாம அவருக்கு தெரியுமா வச்சிருப்பாரு. எதுவுமே சரியில்லை சார். சோ அது எப்படி, இதுக்கு என்ன அர்த்தம், இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த குமார் அப்படிங்கிறவரும் விக்ரம் ஸ்குவாடோட ஒரு மெம்பர் தான். அதாவது குமாருக்கும் தெரியும் இவர் லியோ தான் அப்படிங்கிறது. சோ அதனாலதான் ஜோஷியை வந்துட்டு அந்த போனை மறைக்காம அங்க கேஷுவலா வச்சிருந்தாரு. ஏன்னா ஜோஷி மத்த எல்லா இடங்களையும் மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டா க்ளீனா பிஹேவ் பண்றவரு. இவர்கிட்ட பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாரு. குமார் சார், what the fuck is happening? அண்ட் ஜோஷி வந்துட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன்லயுமே அங்கேயுமே ஒரு பேட் வேர்ட் யூஸ் பண்ணுவாரு. ஆனா அதுக்கப்புறமா அதே ஹைனா சீன்ல அந்த போலீஸ்காரங்களாம் இன்சல்ட் பண்ணி விடுவாங்க. அப்பவுமே சில பேட் வேர்ட்ஸ் வாய்க்குள்ள முணங்குவாரு. ஸோ ஜோஷி வந்துட்டு கரெக்டான ஷிட்டான ஆளு, ரொம்ப பொறுமையான ஆளு, கிளீனான ஆளு அப்படிங்கிறது வந்துட்டு கிடையாது அப்படின்னு அவர் நடிச்சு காட்டிக்கிட்டு இருக்காரு. லைக் லியோ மாதிரி. அந்த விக்ரம் ஸ்குவாட்ல உள்ளவங்க எல்லாம் விக்ரம் படத்துல வேற வேற கேரக்டரா நடிச்சுக்கிட்டு இருப்பாங்கல்ல, விக்ரம சுத்தியே வேற வேற கேரக்டரா நடிச்சுக்கிட்டு இருப்பாங்கல்ல, சேம் லைக் அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த ஜோஷியும் குமாரும். அண்ட் குமார் அங்க அதுக்கு ஜோஷிக்கு ஆன்சர் பண்ணுவாரு. ஆனா அப்ப அங்க ஒரு செகண்ட் பக்கத்துல யாரும் இல்ல அப்படின்னு தெரிஞ்சதும் ஒரு செகண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி கிளீனா தமிழ்ல பேசுவார். எதுவுமே சரியில்லை சார். அதாவது இவங்க ரெண்டு பேரும் தமிழ் தானே, அதனால தமிழ்ல பேசிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தாங்க அவங்க கன்வே பண்ணல. அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட கேரக்டர்ல நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு செகண்ட் பக்கத்துல யாரும் இல்ல அப்படிங்கும் போது அவங்களுடைய ஆக்சுவல் கேரக்டர், ஆக்சுவல் கான்வர்சேஷன் அந்த இடத்துக்கு வருது. சோ ஜோஷி அதனாலதான் பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பேசினாரு. குமார் சார், what the fuck is happening? சார், யா குछ भी ठीक नहीं सारे. சார், எதுவுமே சரியில்லை சார். அண்ட் இந்த குமாருங்கிறவரு சில இடங்கள்ல நீங்க லியோ கிடையாது பார்த்திபன் தான் பார்த்திபனான்னு அங்கங்க அழுத்துவாரு. லியோவுக்கு வந்துட்டு ஞாபகப்படுத்துவாரு. லியோ ஒரு கட்டத்துக்கு மேல தான் பார்த்திபனா வாழ்ந்துட்டு இருக்கிறத மறந்து பார்த்திபன் கூப்பிட்டாலும் திரும்பாம இருப்பாரா, அப்போ வந்துட்டு அவருக்கு ஞாபகப்படுத்துவாரு. பார்த்திபன், பார்த்திபன், ஐயே சார், பார்த்திபன் தானே. ஜோஷியுமே ஒரு இடத்துல அந்த இன்சிடென்ட் நடந்த அந்த இடத்துல, அதாவது லியோவா அவரை ஃபீல் பண்ண அந்த இடத்துல பார்த்திபன் கூப்பிட்டு அவருக்கு அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்துவாரு. அவங்க ரெண்டு பேரோட அந்த பார்வைக்கான அர்த்தம் என்னங்கிறது உங்களுக்கே புரியும்.
அண்ட் இந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன்ல உன்னுடைய உடம்புல அசால்ட்ஸ்க்கான எந்த ஆதாரமும் இல்ல, எந்த காயமும் இல்ல, நம்ம ப்ரொடெக்ஷன் கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஜோஷி சொல்லுவாரு. ஏன் பார்த்திபன் தான் வேணாம்னு சொன்னேன் இல்ல, உன் மேல அசால்ட்டுக்கான எந்த ஆதாரமும் கிடையாது, உன் உடம்புல ஒரு சின்ன காயம் கூட இல்ல. ஏன் உடம்புல காயம் இல்லைன்னு யாரு சொன்னா அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொல்லுவாரு. என் உடம்புல காயம் இல்லைன்னு யார் சொன்னா? ஆனா அந்த ஒரு வார்த்தையிலே ஜோஷிக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ரெண்டு பேரும் ஜஸ்ட் திரும்பி பாத்துக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரோட ஆக்சுவல் கேரக்டர் வந்துட்டு அங்க தெரியுது. அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவல வச்சே அங்க தெரியுது. என் உடம்புல காயம் இல்லைன்னு யார் சொன்னா? ஆனா அந்த முதுகுல காயப்பட்டுட்டு ப்ரொடெக்ஷன் கேட்பாங்க. இது ஒரு லீகலான விஷயம் கிடையாது. ஜோஷி வந்துட்டு மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டா இருந்தா இதுக்கு எப்படி அலோவ் பண்ணிருப்பாரு? சோ இதுல ஒன்ஸ் தெரியுது ஜோஷி வந்துட்டு மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டா நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. ஆனா அதனாலதான் அந்த கோடு போட்டு இல்லீகலா அந்த ஒரு விஷயம் பண்ணுவாங்க. ஆனா அந்த வெப்பனை இல்லீகலா எடுத்து கொடுக்கறது யாருன்னு பாத்தீங்கன்னா அது குமார். ஆஹா, குமார், ஏஜென்ட் குமார், இது தெரியாம போச்சு. ஆனால் இந்த மார்க்கெட் ஃபைட் சீன்லையுமே பார்த்திபனோட குடும்பத்துக்கு லைஃப் தட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்ஃபார்ம் பண்ணாம இருக்காரு இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஜோஷி கிட்ட சொல்றதும் குமார் தான். பார்த்திபனோட ஃபேமிலிக்கு லைஃப் த்ரெட் இருக்குன்னு அண்டர் கவர்ல இருந்து இன்சோர்ஸ்க்கு 2 வாரத்துக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன் வந்து அது இன்ஸ்பெக்டர் வெளியே சொல்லாம மறைச்சிருக்கேன். ஸோ அவங்க ஃபேமிலி ப்ரொடெக்ஷன் இல்லாம வெளியே போனான்னு சொல்லி. ஆனா அதுக்கப்புறமா அதை ஜோஷி லியோ கிட்ட சொல்லுவாரு. பார்த்திபா எங்க இருக்க மாதிரியா இருக்காங்க. டிபார்ட்மெண்ட்டுக்கு ஊருக்குள்ள புதுசா சில பேர் இறங்கியிருக்காங்க, இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி மட்டும் இல்ல, அண்ட் இதுக்கப்புறமும் கதையில நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் பாயிண்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்ல மீட் பண்ணலாம். இந்த வீடியோ லேட்டா வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். அண்ட் ஓகே, அவ்வளவுதான். டேக் கேர், பை பை. Bloody sweet. ஏங்க ட்விஸ்ட்டு செமையாக இருந்தது. எனக்கு வந்து சீச்சி அப்படிலாம் இருக்காதுங்கன்னு சொல்கிறதுக்கு பாயிண்ட் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன்னா அவர் சொல்கிறத பார்க்கும்போது ஆமாங்க ஒருவேளை இருக்குமா, ஆனா ஜோஷி நல்லா நடிக்கிறையா நீ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஜோஷி அவரும் குமாரும் ஏஜெண்டாக இருக்க வாய்ப்பு இருக்கலாம். மேபி அவங்க கமல் சாரோட டீமில் இல்லைன்னாலும் அவங்க மேபி தனியாக அவங்க இவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகம். கமல் சாரோட டீமில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. அப்படின்னா மாயாவை வந்து அந்த கஃபேக்கு அவர் அனுப்பியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜோஷியை வச்சு என்ன பண்ணுறாருன்னு பாரு அப்படின்னு கேட்டிருக்கலாம். மேபி இது இவர் லியோ தான் பார்த்திபா நடிச்சிட்டு இருக்காருன்னு உண்மை தெரிஞ்ச வேற 2 பேர் அவரை காப்பாற்றுறதுக்கு இருக்காங்க போல இருக்கு அவருடைய. எங்க எதை பார்க்குறாரோ இல்லையோ லோகேஷ் இதை பார்க்கணும். இதை ஒரு சீனா அவர் வச்சு நினச்சாருந்தா நல்லா இருக்கும். நல்லா இருக்குங்க, சீரியஸ்லி நைஸ். இந்த ஆங்கிளில் நான் அதை கதையை பார்க்கவே இல்லை. ஜோஷியை இப்படி நான் நினச்சே பார்க்கல, டு பி ஹானஸ்ட். நல்லா இருந்தது. அந்த வீடியோ முடியும் போது ஒரு கிக்கு கொடுத்தீங்க பாருங்க, அப்படி இருந்தது. நைஸ், வெரி வெரி நைஸ். அடுத்த எபிசோடுக்கு சீக்கிரம் வாங்க, வெயிட்டிங் ஃபார் யூ. உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர், பை.